சொல்றியா? ஒரு பெரிய காடு, காட்டுக்குள்ள ஒரு யானையும் நரியும் தலைமைக்காக போராடுது. சரி எலெக்ஷன் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணி யானையையும் நரியையும் எலெக்ஷனில் நிற்க வைக்கிறாங்க. பண்ணியிருக்கு ஆட்டு மந்தை தான் அங்கே அதிகமாக இருந்திருக்கு அந்த காட்டுக்குள்ளே. இப்போ அந்த ஆட்டு மந்தைகளை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல நிற்க வச்சு பிரச்சாரம் பண்ணியிருக்கு. என்ன மாதிரி பிரச்சாரம்னா, இந்த கடும் குளிருக்கு நீங்கள் வந்து எங்கே வேணாலும் போகலாம், மேயலாம், சுற்றலாம், உங்களுக்கு நான் வந்து கம்பளி செஞ்சு தந்துடுறேன், அதனால நீங்கள் வந்து எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நரி கேட்டிருக்கு. யானை சொல்லியிருக்கு கடும் குளிரை தாங்குற மாதிரி கூடாரம் இதெல்லாம் வந்து நான் போட்டு தரேன் அப்படின்னு யானை சொல்லியிருக்கு. இந்த ரெண்டையும் இந்த ஆட்டு மந்தைகள் யோசித்து பார்த்துருக்கு. பார்க்கையில் நரி சொல்கிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு பண்ணியிருக்கு. நரிக்கு ஓட்டை போட்டு நரியை ஜெயிக்க வச்சிருச்சு. எதுக்காக? கம்பளிக்கு ஆசைப்பட்டு. ஐயா, கம்பளியா அந்த ஆட்டோட தோல் தானே எடுப்பாங்க. அது தெரிஞ்சிருந்தா தான் ஆடு யானைக்கு ஓட்டை போட்டு யானைக்கிட்ட கூடாரத்தை வாங்கி செட்டில் ஆயிருக்குமே. அப்பத்தைய சூழலுக்கு நமக்கு தேவையான விஷயம் என்ன அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு முடிவெடுக்கிறமே தவிர்த்து இந்நாட்களில் இந்த செய்கையால் நமக்கு ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை யோசிச்சா முடிவுகள் நல்லதாக தானே இருக்கும். பொதுவாக சொன்னேன்.